Hi friends, welcome to Sherlinscraft. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு சோப்பு டப்பா வச்சு ஒரு கியூட்டான கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த கியூட்டான கிராஃப்ட் எப்படி பண்ணனும்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த சோப்பு டப்பால ஒரு சைடு மட்டும் நான் ஓபன் பண்ணி சைடுல இருக்க அட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பண்ண போற கிராஃப்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ நான் கட் பண்ண அட்டையெல்லாம் ஓரமா வச்சுக்கிறேன். அந்த அட்டை நமக்கு தேவைப்படாது. இப்போ இந்த சோப்பு டப்பாவை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது நான் எல்லோ கலரில் ஷீட் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த கிராஃப்ட்டுக்கு எல்லோ கலர் ஷீட் யூஸ் பண்ணால் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த சோப்பு டப்பாவை சைடாக வச்சு இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ்க்கு தான் இந்த ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டேன். அது வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போடணும்ல, அதுக்காக ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் அந்த அளவு வச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த பாக்ஸை சுற்றி ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல, அதனால் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்க சைடில் மட்டும் இந்த மாதிரி டேப் போட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கலாம் கரெக்டாக, அது ஓப்பன் ஆகி வராத மாதிரி. இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடில் மட்டும் இந்த கலர் பேப்பரை வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்ட போகிறோம். சைஸ் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் போட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். ஒட்டிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா ஸ்ட்ராங்காக தேய்ச்சி விடுங்க. அப்புறம் இன்னொரு சைடும் பேக் சைடும் இதே மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு சைடு ஒட்டுறதுக்கு வந்து பேப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால இதே சைஸ் வச்சு இன்னொரு பேப்பரையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு கரெக்டாக ஒட்டிக்கலாம் ஜாயின் பண்ணி. ஒட்டியாச்சு. இப்போ இது வந்து கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இந்த டப்பாவோட சைடில் மட்டும்தான் நான் இந்த கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இந்த சென்டர்லலாம் ஒட்ட வேண்டாம், இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து 2 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சோப்பு டப்பாவை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி 2 அட்டை எடுத்திருக்கேன். அடுத்து காம்பஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோப்பு டப்பாவை விட கொஞ்சம் பெருசாக வர மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு கட் பண்ணிக்க போகிறோம். காம்பஸ்லாம் இல்லைனா இந்த டப்பா விட கொஞ்சம் பெரிய சைஸில் வீட்டில் ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடி வச்சு வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். வரைஞ்சாச்சு. சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணதை வந்து இன்னொரு அட்டை மேலே வச்சு நான் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு கூட ஒரு வாட்டி இது வந்து கரெக்டான சைஸில் இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த ரவுண்டாக கட் பண்ணதுக்கு வந்து சுற்றி நம்ம எல்லோ கலரில் கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கனால சைட்லலாம் மட்டும் கொஞ்சம் கார்னர்ஸ்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த சர்க்கிளை சுற்றி நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அட்டையில் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். கேப்பே இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பேப்பர் பபிள்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக அழகாக ஒட்டும். அப்போ தான் பார்க்குறதுக்கு இந்த கிராஃப்ட் அழகாக இருக்கும். இப்போ வந்து இதை திருப்பி நான் இந்த மாதிரி அழுத்தி கையில் வச்சு அழுத்திக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் காயிட்டோம். அதுக்குள்ளே இன்னொரு அட்டைக்கும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து எல்லோ கலரில் ஷீட் எடுத்திருக்கேன். கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்டை மேலேயும் நான் ஃபெவிகால் போட்டேன். இப்போ இதையும் அதே மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போது அது வந்து கேப்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒட்டிக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒட்டுறேன். இப்போ வந்து இது காஞ்சிருச்சு. இதை வந்து இந்த கார்னர்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மடக்கி நம்ம ஒட்ட முடியும். இப்போ வந்து இந்த சைட்லலாம் கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி மடக்கி எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி ஒட்டுறதுன்னு தெரியும். இப்போ வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் ஃபெவிகால் போடுறேன். இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிறது குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணதெல்லாம் வந்து இந்த மாதிரி மடக்கி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ இது ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி இன்னொருத்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து குட்டி குட்டி பீஸஸாக நான் கட் பண்ணி ஒட்டிட்டேன். லாஸ்ட் இது வந்து ஒட்டுறது மட்டும் காமிச்சிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாத்தையும் காமிச்சா வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் அதெல்லாம் நான் போடலை. இப்போ வந்து 2 அட்டையும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் சைடு திருப்பினோன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நீட்டாக ஒட்டி எடுத்துட்டேன். இது வந்து நான் ஈவனாக ஃபெவிகால் போட்டனால நீட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ட்ரா பண்ணி எடுக்க போகிறேன். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் போட்ட மாதிரி ஸ்மைலி மாதிரி வரைஞ்சிருக்கேன். இன்னொன்றுத்தில் வந்து நார்மல் ஸ்மைலி. இந்த ஹார்ட்டின் வந்து நான் ஒரு அட்டையில் வந்து ஹார்ட்டின் போட்டு கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் ஒரே மாதிரி ஈவனாக வரைஞ்சிட்டேன். இன்னொரு சைடு வந்து கண்ணு ரவுண்டாக வரைஞ்சிட்டேன். வாய் வரைகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் ஒரு அட்டை கட் பண்ணிவிட்டு
அதை வச்சு தான் நான் வந்து வாய் வரைஞ்சேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ரவுண்டில் வந்து ஒரு ஆஃப் அளவுக்கு நம்ம வரைஞ்சா போதும், வாய் அழகாக வந்துடும். இப்போ நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு உங்களுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இன்னொரு எமோஜிக்கு வந்து ரெட் கலரில் ஹார்ட்டின் மாதிரி கண்ணு வரைகிறேன். அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி வாய் கொடுக்குறேன். இப்போ இது வந்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன் அழகாக. மேலே கலர் பண்ணாதீங்க, ஒரு இடத்துல ஒரு வாட்டி பண்ணால் போதும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ கண்ணுக்கும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த இன்னொரு ஸ்மைலுக்கு பிளாக் கலரில் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணியாச்சு. இன்னொன்று செம்ம க்யூட்டாக இருக்கும். டடங் டா, செம்மையாக இருக்கா? எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹார்ட்டினுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நடுவில் வந்து அந்த எல்லோ கலர் பேப்பர் அப்படியே தெரியிற மாதிரி ஆஃப் ஹார்ட்டின் மாதிரி போட்டு விட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக கூட கலர் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே பிடிச்சிருந்தனால இப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த அட்டைக்கு மேலே இந்த பாக்ஸை வந்து ஒட்ட போகிறோம். இதனால தான் வந்து நான் சொன்னேன், அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அந்த லெட்டர்ஸ் தெரிஞ்சால் பரவாயில்ல. ஏன்னா இந்த அட்டை ஒட்டும் போது அந்த லெட்டர்ஸ்லாம் மறைஞ்சிரும்ல, அதனால் கலர் பேப்பர்லாம் அங்கே ஒட்ட வேண்டாம். இப்போ வந்து இந்த அட்டையை நம்ம இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபெவி பாண்ட் போட்டு தான் ஒட்டுறேன். ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஆனால் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஒட்டணுன்றதுக்காக ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது க்ளூ இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ அழகாக ட்ரா பண்ணி வரைஞ்சதெல்லாம் விட இப்போ ஒட்டுறது தான் பெரிய விஷயம். ஏன்னா கரெக்டாக ஸ்மைலிலாம் திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டணும். நானே இது ஒட்டும் போது எங்கடா தலைக்கீழ ஒட்டிடுவோமோ அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணி இந்த மாதிரி ஒட்டினேன். நீங்களும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. அந்த பாக்ஸ் வந்து ஸ்மைலி விட்டு வெளியில் வராத மாதிரி கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நம்ம ஒட்டிட்டோம், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இப்போ இன்னொரு சைடும் இன்னொரு எமோஜை வந்து ஒட்டிடலாம். இன்னொரு சைடு ஒட்டுறது வந்து ஈஸியாக ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் 2 சைடும் ஒட்டிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைனா நகர்ந்துடும். நீங்கள் இந்த 2 எமோஜி தான் வரையணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஸ்மைலி வரைஞ்சிக்கலாம். நிறைய இருக்குல்ல ஸ்மைலிலேயே, இந்த மாதிரி ஹார்ட்டின் எமோஜி, சிரிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல்லு காமிச்சு வரைகிறது. உங்களுக்கு நல்லா வரைய வரும்னா நீங்கள் அந்த மாதிரி பல்லுலாம் இருக்க மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் என்னோடய பெயிண்ட் ப்ரஷ்ஷு, இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான இந்த கொஞ்சம் ஸ்கெட்ச் பெயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன். நல்லாவே வெயிட்டு தாங்குது, நிறைய திங்ஸும் வைக்க முடியுது பாருங்கள். அதே மாதிரி இதில் வச்சுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எதுவுமே வைக்காமல் கூட நம்ம அழகுக்காக மட்டும் கூட வீட்டில் எங்கன்னா வச்சுக்கலாம். கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்க எல்லோரும் இது எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் தான் செஞ்சதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி நீங்கள் வேறு செஞ்சுக்கோங்க, இது எனக்கு கொடுத்துருங்க அப்படிலாம் கேட்பாங்க நிறைய பேர். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கே இந்த மாதிரி ஸ்மைலி எமோஜிலாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது எமோஜிஸ் வந்து செலக்ட் பண்ணி கூட வரைஞ்சி வச்சுக்கலாம் 2 சைடும். இதே தான் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. இந்த ஹார்ட்டின் போட்ட எமோஜி அந்த கண்ணு வந்து நான் அந்த மாதிரி எல்லோ கலரில் சென்டரில் விட்டு நல்லா பார்க்கறதுக்கு இன்னும் க்யூட்டாக இருக்குது. இது சைஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு கை அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, பார்க்குறதுக்கு அது அப்படி தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.